ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரிக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு மசாலா தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சுக்கலாங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்திக்கலாம். அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்திக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாதுங்க, கண்ணாடி பதம் வந்தால் போதும். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா, இது காரத்துக்கு வந்து நம்ம எந்த பொருளும் சேர்க்க போகிறதில்ல, மசாலா பொடியே இதுக்கு கிடையாதுங்க. ஸோ அதனால் பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் 2 தக்காளியை நல்லா பெரிய தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வரணும் அப்படின்னா உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி விட்டோம்னா சீக்கிரமாக இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் 5 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அது வந்து வேக வச்சு நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு வச்சுக்கலாம். கையிலேயே மசிச்சுக்கலாங்க. மேசர் இருந்தால் கூட நீங்கள் மேசரில் மசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா குலைவாக வருங்க. மசாலா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதுக்கப்புறம் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கலந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாங்க, கட்டி இல்லாமல். இதை சேர்த்து விட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா கட்டிப்பட்டு வந்துடும். இந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி, காரம், உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சு வேக விட்டுருங்க. இது நல்லா வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். ஈஸியாக இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்கும். பூரிக்கு வந்து சைடிஷ் அப்படின்னாவே இந்த உருளைக்கிழங்கு மசாலா தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற எல்லா குழம்பை விட இந்த மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சைடிஷ்னாவே பூரி மசாலா அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தழைகள் தூவி இறக்கிடலாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.